இப்போ 1 கப் பால் பொடி எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம சலிச்சு எடுத்துக்கோங்க. இது கூட 1/4 கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், இடியப்ப மாவு. அதையும் இது கூட போட்டு நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் இப்போ நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், எண்ணெய். நல்லா வாசனை இல்லாத எண்ணெயை எடுத்துக்கோங்க. 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இப்படி விழுகணும், உங்களுக்கே தெரியும். இந்த கப்புக்கு நான் 1 1/4 கப்பு எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதில் 1/2 கப் நெய் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம ஊற்றும்போது நம்ம கிண்டி கிண்டி விட்டு ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் சீனி எடுத்திருக்கேன். இப்போ கடாயில் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் 1 1/4 கப் சீனி எடுத்திருக்கேன். இதில் 3/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா சீனி எல்லாம் கரைஞ்சிருச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நமக்கு நல்லா நுரைச்சி வரணுங்க. கையில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா ஒட்டி பிடிச்சி நல்லா பிசு பிசுக்குன்னு ஒட்டணுங்க. இந்த அளவு தான் நம்ம கரைச்சி வச்சதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் கலந்துக்கணுங்க. இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம், ஒரே தான் சேர்த்துறாதீங்க. இது ஒரு 4 மணி நேரம் இருக்கட்டுங்க. இப்போ நமக்கு செட் ஆயிடுச்சுங்க. இப்போ அருமையாக நமக்கு பீஸ் போட்டு எடுத்துட்டோங்க. இதெல்லாம் நம்ம சைடில் உதிர்ந்தது தாங்க, அதனால் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா, அருமையாக இருக்குங்க. 1 கப் பால் பொடியும் கொஞ்சம் அரிசி மாவில் இந்த மாதிரி கூட நமக்கு மைசூர் பாக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாங்க. குட்டீஸ்களுக்கு ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அருமையாக அந்த மைசூர் பாக்கு டேஸ்ட்டு அப்படியே நமக்கு கிடைக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். வீட்டில் அரிசி மாவு இருந்தால். வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.